வணக்கம். நற்பவி கல்வி சேனலில் நம்ம இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர்ஸ் அப்படின்ற சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ மட்டும் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜர் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜர் நம்பர்னால் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் அது கூட ஒன்று ஆட் பண்ணணும். கிரேட்டஸ்ட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணோன்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் கிடைக்கும். கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் 9, அந்த 1 டிஜிட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ணுறோம். அந்த ஒன்று ஆட் பண்ணோன்னா அது தட் இஸ் ஈக்குவல் டு எதுக்கு வரும்னா 2 டிஜிட் ஸ்மால் நம்பர் கிடைக்கும். அந்த 2 டிஜிட் ஸ்மால் நம்பர் என்னென்னா 10. அடுத்தது நம்ம கிரேட்டஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் எடுக்க போகிறோம். 99 எடுத்துக்க போகிறோம். அந்த 99 கூட நம்ம என்ன செய்கிறோம், ஒன்று ஆட் பண்ணோன்னா நமக்கு 100 நம்பர் கிடைக்கும். அந்த 100 3 டிஜிட் ஸ்மால் நம்பர். அந்த தான் இங்கே என்ன எடுத்துருக்கோம் 100 போடணும். அது 3 டிஜிட் ஸ்மால் நம்பர். நெக்ஸ்ட்டு கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 999 எழுதணும். அந்த 999 கூட ஒன்று ஆட் பண்ணோன்னா 1000 கிடைக்கும். அந்த 1000 ஸ்மாலஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கிரேட்டஸ்ட்டு 1 டிஜிட் நம்பர் 9, கிரேட்டஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் 99, கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 999 எழுதணும். அது கூட ஒன்று ஆட் பண்ணோன்னா 9ஓட 1 ஆட் பண்ணால் 10ன்றது கிடைக்கும். 10 ஸ்மாலஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர். 99 கிடைக்கும். 99ஓட 1 நம்பர் ஆட் பண்ணோன்னா 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த 3 டிஜிட் நம்பர் கூட என்னென்னா ஸ்மாலஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 100. கிரேட்டஸ்ட்டு 3 டிஜிட் நம்பர் 999, அதோட ஒன்று ஆட் பண்ணோன்னா ஸ்மாலஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போது கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் கூட ஒன்று ஆட் பண்ண போகிறோம். கிரேட்டஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் என்னென்னா 999 அப்படின்னு சொல்லிட்டு 49 போடணும். அந்த 49 கூட ஒன்று ஆட் பண்ணோன்னா ஸ்மாலஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அந்த நம்பர் தான் 10,000. அதுதான் இங்கே 10,000 கொடுத்துருக்காங்க. கிரேட்டஸ்ட்டு 5 டிஜிட் நம்பர் என்னென்னா 5 9s போடணும். 9999. இது எப்படி சொல்லணும்னா 1 10 100 1000 10,000 அப்படின்னா 99,999 கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 1 போட்டுட்டு 1 2 3 4 5. அப்போ 1 10 100 1000 10,000 லேக் அப்படி லேக் கிடைக்கும். லேக்னா 1 போட்டுட்டு 50 போட்டோம்னா லேக்கு, 1 போட்டுட்டு 1 போட்டு 50 போட்டோன்னா லேக்கு, 1 போட்டு 40 போட்டோன்னா 10,000. அதுதான். அடுத்தது கிரேட்டஸ்ட்டு 6 டிஜிட் நம்பருக்கு 9,99,999 கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா 7 டிஜிட் நம்பர் கிடைக்கும். ஸ்மாலஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் கிடைக்கும். அப்போ 1 போட்டுட்டு 60 போடணும். 1 போட்டுட்டு 60 போட்டோன்னா இது 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக் கிடச்சிரும். அந்த 10 லேக்னா இங்கே கம்மா போட்டு இங்கே ஒரு கம்மா போடணும். அதுதான் 10 லேக்கு. அடுத்தது கிரேட்டஸ்ட்டு 7 டிஜிட் நம்பரில் 7 9s போடணும். 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக். அப்போ 99 லேக்ஸ் 99,999 கூட 1 ஆட் பண்ணோம்னா நமக்கு க்ரோர் கிடைக்கும். க்ரோர்னா எத்தனை 0 போடணும்னா 7 0 போடணும். 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோர். அப்படின்னா ஸ்மாலஸ்ட்டு 8 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 1 க்ரோர். கிரேட்டஸ்ட்டு 7 டிஜிட் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா 99 lakhs 99,999,999 கூட 1 ஆட் பண்ணால் தான் நமக்கு 1 க்ரோர் கிடைக்கும். அடுத்தது இப்போது 1 into 10, 1 10ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா நமக்கு 10 கிடைக்கும். 10 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 100 கிடைக்கும். 100 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 1000 கிடைக்கும். 1000 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 10,000 கிடைக்கும். 10,000 10ஆல் மல்டிபிள் பண்ணால் லேக் கிடைக்கும். லேக்கை 10ஆல் மல்டிபிள் பண்ணால் 10 லேக் கிடைக்கும். 10 லேக்கை 10ஆல் மல்டிபிள் பண்ணோன்னா க்ரோர் கிடைக்கும். அப்போ இங்கே 10, இங்கே 20, இங்கே 30, இது 40, இது 50, இது 60, இது 70. இதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக
இருக்கும். 1000 அப்படி ஃபார் எக்ஸாம்பிள் 1000னா 100 டைம்ஸ் வந்து 10 வரும். 10 வந்து எத்தனை டைம்ஸ் வரும்னா 100 டைம்ஸ் வரும். இல்லைன்னா 1000 ஹேஸ் 100 டென்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது 1000ல் எத்தனை டென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 100 டென்ஸ் இருக்குது. 100 டைம்ஸ் டென்ஸ் வரும். அப்படி இல்லைன்னா நம்மனா 100 டென்ஸ்ன்னு சொல்லலாம். 1000 ஹேஸ் 100 டென்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிளேஸ் வேல்யூ சார்ட். பிளேஸ் வேல்யூ சார்ட்டில் இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியன் மெத்தட். நம்ம ஃபஸ்ட்டு இந்தியன் மெத்தடு பார்க்கலாம். இதில் வந்து நீங்கள் வந்து 4 காலம், ஃபஸ்ட்டு பீரியடுக்கு ஒரு காலமு, க்ரோருக்கு ஒரு காலமு, லேக்ஸ்க்கு ஒரு காலம், 1000க்கு ஒரு காலம், ஒன்ஸ் ஒரு காலம். இப்போ 1 2 3 4 5 காலம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்ஸில் வந்து ஒரு 3 காலம் போட்டுக்கோங்க, தௌசண்ட்ஸில் ஒரு 2 காலம் போட்டுக்கோங்க, லேக்ஸில் 2 காலம் போட்டுக்கோங்க, க்ரோரில் 2 காலம் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா இது பிளேஸ் பீரியட்ன்ற இடத்துக்கு கீழே பிளேஸ் வேல்யூன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோர் 10 க்ரோர்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுதான் இங்கே கீழே எழுதியிருக்காங்க, ஒன்ஸ் டென்ஸ் 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோர் 10 க்ரோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு சம்மு பார்த்தாக்கா உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து பீரியட் பார்த்தோம், க்ரோர் பார்த்தோம், லேக்ஸ் பார்த்தோம், தௌசண்ட்ஸ் பார்த்தோம், ஒன்ஸ் பார்த்தோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோர் 10 க்ரோர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 35 க்ரோர்ஸ் 94 லேக்ஸ் 68,421. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து நம்பர் எடுக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எடுக்கக்கூடாது. 1 இருக்கா, இந்த 1 வந்து ஒன்ஸில் போடணும், 2 வந்து டென்ஸில் போடணும், 4 ஹண்ட்ரட்ஸில் போடணும், 8 வந்து தௌசண்ட்ஸில் போடணும், 6 வந்து 10,000ல் போடணும், 4 வந்து லேக்கில் போடணும், 9 வந்து 10 லேக்ஸில் போடணும், 5 வந்து க்ரோரில் போடணும், 3 வந்து 10 லேக்ஸில் 10 க்ரோரில் போடணும். அப்படின்னா 35 க்ரோர் 94 லேக்ஸ் 68,421 அப்படின்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இதுக்கான கரெக்டாக நம்ம என்ன செய்யணும்னா, இஃப் எனி கிவன் நம்பர் வி செப்பரேட் த பீரியட் பை யூஸிங் கமாஸ். எந்த கிவன் நம்பர் கொடுத்துருந்தாலும் அதுக்கு நம்ம கமாஸ் கொடுக்கணும். இன் அவர் இந்தியன் சிஸ்டம் ஆஃப் நியூமரேஷன் வி யூஸ் கமாஸ் ஃப்ரம் த ரைட்லேருந்து கமாஸ் போட்டுட்டு வரணும். த ஃபஸ்ட்டு கமா கம்ஸ் பிஃபோர் 100 பிளேஸில் வரணும். அண்ட் த 3 டிஜிட் ஃப்ரம் ரைட். த செகண்ட் கமாஸ் வந்து எங்கேருந்து வரணும் அப்படின்னா 10,000 பிளேஸில் வரணும். 5 டிஜிட் ஃப்ரம் த ரைட்லேருந்து 5வது டிஜிட் வரணும். தேர்டு கமா எங்கே வரணும்னா 10 லேக்ஸில் வரணும். த 7 டிஜிட் ஃப்ரம் த ரைட் அப்படின்னு கொடு. அதுதான் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து 3 டிஜிட்க்குன்னா 1 10 100 இங்கே ஒரு கமா போடணும். அப்புறம் 8 4 6னா இங்கே ஒரு கமா போடணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கமா போடணும். இப்படி தான் நம்ம வந்து இதில் வந்து கமாஸ் வந்து நம்ம போடணும். இதை வந்து நீங்கள் கிளியராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் வந்து 1.1 எக்ஸாம்பிள் 1.1ல் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும். The distance between the sun and the earth is about, இங்கே கொடுத்துருக்காங்க 110, அதாவது 9 crore 29 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேக்ஸ் மைல் கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இன் த இண்டியன் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், இந்த நம்பர் என்னென்னு ரீட் பண்ணணும். இப்போ 1 10 100 1000 10,000 லேக் 10 லேக் க்ரோர் அப்படின்னா என்னது, 9 crore 29 lakhs. அதுக்கப்புறம் நம்பர்ஸ் எல்லாம் ஜீரோவில் இருக்குது, அதனால் 9 crore 29 lakhs போடணும். இப்போது இதுக்கு நம்ம காலம்ஸ் முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒன்ஸ் 1000 லேக்ஸ் க்ரோர்னு போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறமா ஒன்ஸ் பிளேஸில் 3 காலம், 1000 பிளேஸில் 2 காலம், லேக்ஸ் பிளேஸில் 2 காலம், க்ரோரில் ஒரு காலம் போட்டுட்டு, இங்கே 1 தான் இருக்கிறதுனால நம்ம ஒரு காலம் போட்டுக்கிறோம். 10 crore இருந்ததுன்னா 2 காலம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 9 crore இருக்கிறதுனால 0, ஒன்ஸ் பிளேஸில் 0, டென்ஸ் பிளேஸில் 0, 100 பிளேஸில் 0, 1000 பிளேஸில் 0, 10,000ல் 0, லேக்கில் தான் 9 வந்திருக்கு, 10 லேக்கில் 2 வந்திருக்கு, க்ரோரில் 9 வந்திருக்கு. அதனால தான் யூஸிங் கமாஸ் வந்து 9,29,000
அப்படின்னு சாரி 9,29 lakhs அப்படின்னு சொல்லி எழுதணும். நம்பர் நேம் வந்து 9,29 lakhs அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸில் வந்து இங்கே வந்து சம்ஸை வந்து நீங்கள் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கம்ப்ளீட் த டேபிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க. பிளேஸ் வேல்யூ நம்பர், இது 10 crore, 10 lakh, 10,000, 1,000, 100, tens, ones இங்கே நம்பர் நேம் எழுதணும். இப்போ 1617 எழுதணும். 1000னா ஒன்ஸ் பிளேஸில் 0, டென்ஸ் பிளேஸில் 7, 100 பிளேஸில் 6, 1000 பிளேஸில் 1. இங்கே நம்ம என்ன எழுதணும், 1670 அப்படின்னு எழுதணும். இங்கே பிளேஸ் இல்லாததுனால என்னால் எழுத முடியல, நீங்கள் வந்து அதை எழுதிக்கோங்க. அடுத்தது 47,684. அப்போ 48674. அப்போ 47,684 சொல்லிட்டு இங்கே எழுதணும். அடுத்தது 1,20,001 போட்டிருக்கோம். 1, 10, 100, 1000, 10,000, lakh. அப்போ 1 0 0 0 2 1. அப்போ 1,20,001 வந்திருக்கு. இங்கே 78,500 கொடுத்துருக்காங்க. அப்போ 0050087 அப்படின்றது போட்டுக்கணும். 78,500 போடும். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 5 crore வரும். இப்போது 5 crore 35,90,098 சொல்லணும். அப்போ 89090435 இங்கே crore வந்து. அப்போ 5 crore 34,09,098 அப்படின்னு எழுதணும். அடுத்தது 219567891. அப்போ என்னென்னா 10 crore, அதாவது 10ன்னா இப்போ 19 crore 87,65,912 அப்படின்னு எழுதணும். இதுதான் வந்து இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, சும்மா இருக்கும்போது விளையாட்டாகவே எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா, இந்த மாதிரி இந்தியன் பிளேஸ் வேல்யூ எக்ஸாமில் கேட்டாலோ இல்லை நம்மளே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணாலோ கரெக்டாக வந்து அதனுடைய கமாஸ் எங்கே போடணும், எப்படி வந்து அதை பிளேஸ் வேல்யூ அரேஞ்ச் பண்ணணுன்றது நமக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் மெத்தட். என்ன பத்மா, புரியுதா? சரி, ஓகே. அடுத்தது தி சிஸ்டம் இஸ் ஃபாலோடு பை மெனி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த சிஸ்டம் வந்து நிறைய கண்ட்ரீஸில் ஃபாலோ பண்ணுறாங்களாம். இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் ஒன்ஸு, தௌசண்ட்ஸு, லேக்ஸ்ன்னு பார்த்தோங்க. இங்கே வந்து என்ன பார்க்குறோம், மில்லியன்ஸ். அங்கே க்ரோர்னு பார்த்தது, இங்கே பில்லியன் பார்க்க போகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. இப்போ அங்கே வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒன்ஸில் வந்து 3 காலம், மற்றதுலாம் 2 காலம்ஸ் பார்த்தோம். இதில் எல்லாமே 3 காலம்ஸ். ஒன்ஸில் 1, 10, 100, தௌசண்ட்ஸில் 1000, 10,000, 100,000, மில்லியன்ஸில் மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன்ஸில் பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அப்படின்னு நம்ம எழுதி வச்சுக்கணும். எழுதி வச்சதுக்கப்புறமா இப்போ நமக்கு வந்து சம் வந்து எப்படின்னா, த கிவன் நம்பர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த ரைட் த ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் மேக்ஸ் த ஒன்ஸ் பிளேஸ். ஃபஸ்ட்டு 3 இடம் வந்து ஒன்ஸ் பிளேஸ்லேயும், த நெக்ஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து தௌசண்ட்ஸ்லேயும், அதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து மில்லியன்லேயும், அதுக்கப்புறம் இருக்க நெக்ஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து பில்லியன்ஸ்லேயும் வரும். இப்படி தான் நம்ம வந்து கமாஸ் போடணும். அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக வந்து அதை வந்து பாருங்கள். ரீட் அண்ட் ரைட் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த இன்டர்நேஷ்னல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அப்போது 35,694,568,421 அப்படின்னு சொல்லணும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒன்ஸ் பிளேஸில் 1, 2, 4, ஒன்ஸ் பிளேஸில் 1, 2, 4 போட்டுட்டோமா. அடுத்தது டென்ஸ் பிளேஸில் 8, 6, 5. அடுத்தது 1000 பிளேஸில், அடுத்து மில்லியன் பிளேஸில் 4, 9, 6, பில்லியன் பிளேஸில் 5, 3 போட்டுக்கணும். இப்போ இது 35,694,568,421 அப்படின்னு எழுதணும். இப்போ 35,694,568,421 அப்படின்னு எழுதணும்.
இதுக்கு கமாஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா 10,000 ஃபஸ்ட்டு வந்து ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்ஸ் பக்கத்தில் கமா 1000 10,000 100,000 கமா மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் கமா அப்புறம் பில்லியன் 10 பில்லியன் 100 பில்லியன் கமா ஆர் யூஸ்டு டு மார்க் thousands மில்லியன் அண்ட் பில்லியன் அப்படின்னு போடணும். இப்போது எக்ஸாம்பிள் 1.2 the distance between the sun and the earth is about 92,900,000 அப்படின்ற மைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் த நம்பர் இன் த இன்டர்நேஷ்னல் மெத்தட். ஒன்ஸ் 1000 மில்லியன் மில்லியன் பில்லியன். இப்போது 0,0,0,0,9 அப்போது 100 இது என்னாச்சு 900,000 வந்துருச்சு. மில்லியனில் 29 போடணும். அப்போ 92,900,000 அப்படின்னு எழுதணும். இதுதான் இதுக்கு வந்து 92 பக்கத்தில் ஒரு கமா 900 பக்கத்தில் ஒரு கமா 00 அவ்வளோதான். இப்போ 92,900,000 அப்படின்னு எழுதணும். இப்போ நம்பர்ஸை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கம்பேரிசன் பண்ண போகிறோம். எப்படி கம்பேரிசன் பண்ண போகிறோம்? we can easily understand both the Indian and international number system from the following table. இப்போ இந்தியன் நம்பர் சிஸ்டம், இது இன்டர்நேஷ்னல் நம்பர் சிஸ்டம். இந்தியன் நம்பர் சிஸ்டமில் நம்ம அங்கே இந்த மாதிரி போட்டிருந்தோம், ஹரிசாண்டலாக போட்டிருந்தோம், இப்போ வெர்டிக்கலாக போட்டிருக்கோம். இப்போ பீரியட் ஒன்ஸ் தௌசண்ட்ஸ் 100 லேக்ஸ் க்ரோர்னு போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா நேம்ஸு நியூமரிக்கல் 1ன்னா 1 10ன்னா 0 அப்புறம் 1 போடணும். 1க்கு கீழே 0 தான் போடணும், 1 போடக்கூடாது. 100னா 1க்கு கீழே 0 0 1 போடணும். 1000க்கு வந்து 1 0 0 0 1. 10,000க்கு வந்து 0 0 0 0 1 போடணும். இந்த மாதிரி பிளேஸ் வேல்யூவை நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேஸ் வேல்யூ எப்படி வர்றது, ஆட் பண்ணுறதோ சப்ராக்ஷன் பண்ணுறது போது இந்த மாதிரிலாம் நம்ம இந்த ஆர்டர் படி யூனிட் படி எழுதணுன்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன இன்டர்நேஷ்னல் சிஸ்டத்தில் 1 வந்து ஒன்ஸு 10 100 1000 10,000 லேக் 100,000 மில்லியன் 10 மில்லியன் 100 மில்லியன் பில்லியன் அப்புறம் 10 பில்லியன் அப்படின்னு வந்திருக்கு. இதில் நம்ம முன்னாடி சம்மில் பார்த்த மாதிரி தான் இருக்குது. ஜஸ்ட்டு வந்து அவங்க ஒரு காலமாக கொடுத்து எப்படி போடணும்னு சொல்லிட்டு இப்படி காட்டியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே கீழே வந்து சம்ஸை கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். மேலே இருக்க சம்மை பார்த்துட்டு இதை நீங்கள் ஓனாகவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து புரிதல் வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் புக்கில் வந்து ட்ரை தீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்த மாதிரி இந்த சம்மையும் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் ஒரு காலம் போட்டுட்டு அது எப்படி போடணுன்ற அந்த பிளேஸ் வேல்யூ எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை போட்டு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். போட்டுட்டு நீங்கள் வந்து எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். யாராவது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக்லாம் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து கொடுங்க. ஓகேங்களா? அடுத்தது எவ்ரி டிஜிட் ஆஃப் எ நம்பர் ஹேஸ் எ பிளேஸ் வேல்யூ. அதாவது பிளேஸ் வேல்யூ டிஜிட் வந்து லார்ஜர் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 1 10 100 1000 10,000 லேக்னு கொடுத்துட்டு இதில் வந்து 67 அது 1 10 100 1000 10,000 லேக் அப்போ 6,76,097 அதை வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணும். எப்படி எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் எழுதணுன்னா ஃபஸ்ட்டு நம்பர் கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பரை எழுதிடுங்க. எழுதிட்டு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம்னு எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது 6 இருக்குது. அப்போ 6 lakhsன்னு போட்டுக்கோங்க. ப்ளஸ் போட்டுட்டு 1 10 100 1000 10,000 அப்போ 7 10,000 போட்டு. ஏன்னா இங்கே 7 இருக்கிறதுனால 7 10,000 போட்டுக்கிறோம். அடுத்தது இங்கே 6 இருக்குது. 6க்கு அப்புறம் 3 0 இருக்கிறனால 6,000 பிளேஸ் வேல்யூ இது. இல்லை 6,000 போட்டுக்கோங்க. 0 100 போட்டுக்கோங்க. 9 10 போட்டுக்கோங்க. 7 1 போட்டுக்கோங்க. இது வந்து ஜஸ்ட் வந்து எக்ஸ்பேண்டட் ஃபார்மில் இப்படி எழுதலாம். அப்படி இல்லைன்னா 6 into lakh 1 lakhக்கு எத்தனை ஜீரோனா 1 போட்டு 5 0 போடணும். ப்ளஸ் 7 into 10,000க்கு 4 0 போடணும். 6 into 1000க்கு 3 0 போடணும்.
0 into 100க்கு மல்டிபிள் பண்ணால் எந்த நம்பரை 0வில் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு 0 தான் வரும். அப்போ 9 into 10னா 90, 7 plus 7 into 1னா 7. அப்போது 6,70,000, 6,097. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 6,76,997 அப்படின்றது நமக்கு வந்துடும். இந்த 6 வந்து எந்த பிளேஸ் வேல்யூவில் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது. the place value of 6 is ones place. 6 into 1 6. 5 வந்து 10 பிளேஸில் இருக்கிறதுனால 5 into 10 50. 100 6 வந்து 0 வந்து 100 பிளேஸில் இருக்கிறதுனால 0 into 100 0. 7 வந்து 1000 பிளேஸில் இருக்கிறதுனால 7 into 1000 7000. 10 வந்து 4 வந்து 10,000 பிளேஸில் இருக்கிறதுனால 4 into 10,000 40,000. 8 lakhs வந்து 8 வந்து lakhs பிளேஸ் வேல்யூவில் இருக்கிறதுனால 8 into lakh 8 lakhs. அப்போ 9 வந்து 10 lakhs பிளேஸில் இருக்கிறதுனால 9 into 10 lakh 90 lakhs அப்படின்னு போட்டுக்கணும். போட்டுட்டு இந்த நம்பர் எடுத்து எழுதணும். இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 6. அடுத்தது 5 ஆட் பண்ணால் 6 5, இங்கே 0 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 9 இருக்குது. அப்போது 98,47,056 அப்படின்னு எழுதணும். அது நம்பர் நேம்லேயும் 98,47,056 அப்படின்னு எழுதணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ட்ரை திஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம இப்போது எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.3. ஹவு மெனி தௌசண்ட்ஸ் ஆர் தேர் இன் 1 lakh? 1 lakhல எத்தனை தௌசண்ட் இருக்குது? இதுக்கான சொல்யூஷன் இப்போது பிளேஸ் வேல்யூவில் லேக், 10 lakh, 1000, 100, 10 ஒன்ஸ்னு எழுதிட்டோம். இப்போ லேக்குக்கு வந்து எத்தனை ஜீரோன்னு சொன்னோம்? 5 ஜீரோன்னு சொன்னோம். அதனால் 5 ஜீரோ போட்டோம். 1000க்கு எத்தனை ஜீரோன்னு சொன்னால் 0 0 0 1ன்னு போட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம 1 lakh divided by 1000. 1 lakh divided by 1000. இப்போ 1 lakh என்ன செய்யணும்? 1 போட்டு 5 ஜீரோ போட்டுக்கணும். கீழே வந்து டிவைடட் பை 1000 போட்டுக்கணும். இந்த 3 ஜீரோவும் இந்த 3 ஜீரோவும் கேன்சல் பண்ணிக்கணும். கேன்சல் பண்ணால் என்ன இருக்கும்? 100 மட்டும் இருக்கும். அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு 100. அப்போது லேக்ஸ் இஸ் 2 places to the left of 1000. So it is 10 into 10, 100 times 1000 வந்திருக்கு. அப்போ 1 lakhக்கு எத்தனை 1000 இருக்குது? 100,000 இருக்குது. இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா இந்த வீடியோவை ஒரு டைமுக்கு 2 டைம் வந்து போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். புரியலன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது இதை விட இன்னும் எப்படி உங்களுக்கு பெட்டராக சொல்கிறதுன்றதை நான் பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்தது how many thousands are there in 1 million? எக்ஸாம்பிள் 1.4ல 1 millionக்கு எத்தனை தௌசண்ட்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு பிளேஸ் வேல்யூ 1, 10, 100, 1000, 10,000, 100,000, மில்லியன். அப்போ 1 millionக்கு எத்தனை ஜீரோ இருக்குன்னா 1 போட்டுட்டு 6 ஜீரோ போடணும். அதுக்கப்புறம் 1000க்கு 1 போட்டுட்டு 1000 ஜீரோ. அப்போ 1, 10, 100, 1000ல போட்டுடணும். இப்போ 1 million divided by 1000 is equal to மேலே வந்து 1 million எழுதிக்கணும். கீழே வந்து 1000 நம்பர்ஸ்க்கு என்ன வருதோ போட்டுக்கணும். இங்கே 3 ஜீரோ, இந்த 3 ஜீரோவை கேன்சல் பண்ணிடணும். கேன்சல் பண்ணால் இங்கே வந்து 1000 மட்டும்தான் இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 1000. அப்போ 3 million இஸ் 3 பிளேஸ் வேல்யூ டு லெஃப்ட் ஆஃப் 1000 எழுதிட்டு இப்போ 1000ஸ்க்கு வந்து 1000 into 1000 தான் 1 million ஆர் இன் எ மில்லியன் அப்படின்னு எழுதணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸசைஸ் 1.1 பார்க்கலாம். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.